நூற்றாண்டு கடந்த நாள்தோறும் திருக்குறள் என்ற வகையில் திகழும் இந்த நூல் தற்போது அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் கைகளிலும். வெள்ளி விழாவின் அடையாளமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக கடல் நடுவே வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே கண்ணாடி இழை பாலத்தை அமைத்து திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கடலுக்கு நடுவில் சவாலான பணியான கண்ணாடி இழை பால கட்டுமானத்தை மேற்கொண்ட கட்டுமான நிறுவனங்களை சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலத்தினை கட்டிய ஒப்பந்ததாரர் VME Precast Products சென்னை நிறுவனர் திரு வேலுமாணிக்கம் அவர்கள். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் அறிவரசுவிடம் கேட்கலாம். அறிவரசு, முழுவரங்கள் சொல்லலாம். அதாவது கன்னியாகுமரியில முக்குடல் சூழும் அந்த குமரி முனையில ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டம் தற்பொழுது கன்னியாகுமரியில் நடைபெற்று வருகிறது. இந்த 2ஆம் நாள் நிகழ்வில் முக்கிய நிகழ்வாக அந்த ஐயன் திருவள்ளுவர் நினைவு வெள்ளி விழா மலரை தமிழக முதல்வர் வெளியிட அதனை பொன்னம்பல அடிகளார் பெற்றுக் கொண்டார். முன்னதாக தமிழக முதல்வர் அரங்கத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த ஐயன் திருவள்ளுவர் புகைப்பட கண்காட்சியையும் அதனுடைய இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஐயன் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி வாழ்த்தினார். தற்பொழுது விழா மேடையில் வைரமுத்து, பொன்னம்பல அடிகளார் ஆகியோர் தங்களது விழா பேருரைகளையே அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த வெள்ளி விழா மலர் வெளியிடப்பட்டது. அதனை தொடர்ந்து சுமார் 1,45,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வெள்ளி விழா திருவள்ளுவர் சிலை வளைவு தோரண நுழைவாளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் திருவள்ளுவர் திருச்சி எனப்படும் அந்த பாடநூலை அனைவர்களுக்கும் அதன் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். தற்பொழுது ஒவ்வொரு திருக்குறளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் பண முடிப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திருவள்ளுவர் அதாவது கன்னியாகுமரியில் உள்ள கடற்கரை சாலைக்கு திருவள்ளுவர் சாலை எனவும் முதல்வர் பெயரிட்டு இந்த நிகழ்வில் அவர் வெளியிட்டார். தொடர்ந்து தற்பொழுது அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்வானது கன்னியாகுமரியில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் பெருமக்கள், துணை முதல்வர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் விழா சிறப்பு பேருரை உரையாற்ற உள்ளார். இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் குறித்த முழுவரங்களை சொல்லலாம். இந்த 2வது நாள் நிகழ்ச்சி தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த திருவள்ளுவர் வெள்ளி விழா நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பரிசுகள் அனைத்து மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் அதே மாதிரி பண முடிப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு முடிந்த உடனே விழா பேருரையை தான் தமிழக முதல்வர் நிகழ்த்த உள்ளார். மாவட்டத்தை சேர்ந்த யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாணவ மாணவிகள் குழு சார்பாக ஹனிதா பெற்றுக்கொள்கிறார். ஹனிதா, அபிநயா, ஆண்ட்ரூ, சுதிக்ஷா, நாராயண செல்வி ஆகியோருக்கு அந்த சான்று வழங்கப்படுகிறது. சான்று வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாயிரம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் குமரி முனையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவினார்கள். அதனை பெருமைப்படுத்தும் வகையில் செம்மொழியான தமிழ்மொழி பாடல் அமைந்தது. கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களில் இன்றும் அப்பாடல் சிலிர்ப்பூட்டுகிறது. அதுபோல் வெள்ளி விழாவிற்கான சிறப்பு பாடல் வேண்டும் என ஆசை கொண்டார்கள் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆசையை 15 நாட்களில் சாத்தியப்படுத்தி உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்கள் வரிகளில் ஆஸ்கர் நாயகர் திரு AR ரஹ்மான் அவர்களின் இசையில் தயாரிக்கப்பட்டுள்ள வெள்ளி விழா சிறப்பு பாடல் வள்ளுவ மாலையினை வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.